கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஜீவாவால 3 வருஷங்கள்ல முதல் ஃபிளாப்பை சந்திச்ச நயன்தாரா. 3 வருஷங்களா வெற்றி நாயகியா வலம் வந்த நயன்தாராவோட படம் ஒன்று இப்போ ஃபிளாப் ஆகி இருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாள படங்கள்ல நடிச்சிட்டு வரும் நயன்தாரா வெற்றி நாயகியா வலம் வந்தாங்களான்னு கேட்டா ஆமான்றதுதான் பதில். அதுக்கு காரணம் இருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல அவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளத்துல 10 படங்கள்ல நடிச்சாங்க. அந்த 10ல 8 படங்கள் ஹிட், மற்ற 2 படங்கள் ஓடிடுச்சு. கோலிவுட்ல தொடர்ந்து ஃபிளாப் கொடுத்துட்டு வந்த ஜீவா வெற்றி தாரகியான நயன்தாராவோட சேர்ந்து திருநாள் படத்துல நடிச்சாரு. நயன்தாராவோட ராசிக்காகவாவது இந்த படம் ஓடும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. திருநாள் படம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெளியாச்சு. படத்தை பார்த்தவங்க நயன்தாரா அசத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா படம் கல்லா கட்டாம போயிருக்கு. பாவம் ஜீவாவுக்கு இதுவும் தோல்வி படமா அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து வெற்றி படங்களை அளித்த பெருமையோட தில்லா 4 கோடி சம்பளம் கேட்ட நயன்தாராவுக்கு கடந்த 3 ஆண்டுகள்ல முதல் தோல்வி படமா திருநாள் அமைஞ்சிருக்கு.